நம்ம உடல்ல அதிகமான ஹேர் ஃபாலுக்கான ரீசன் என்ன? ஸோ தலைமுடி உதிருது. இன்றைய காலகட்டத்தில் அதுவும் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ இந்த ஹேர் ஃபால் தலைமுடி உதிர்தலை நம்ம சரி செய்யறதுக்கு வழிமுறைகள் நம்ம ஒரு ரெமெடி சொல்கிறோம், இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாள், அதாவது ஒரு 2 மாத காலமாவது அந்த உணவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணுங்க. அந்த உணவை கரெக்டாக நீங்கள் எடுக்கும்பொழுது தான் ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நீங்கள் உணவில் சேர்த்து எடுத்துக்கலாம். இதனோட முக்கியமாக தினம்தோறும் இந்த சூரணத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த சூரணம் நம்ம எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முதல்ல கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல்ங்க, நிறைய காரணங்கள். இதற்கான சொல்யூஷன் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம உடலில் அதிகமான ஹேர் ஃபாலுக்கான ரீசன் என்ன? ஸோ தலைமுடி உதிருது. இன்றைய காலகட்டத்தில் அதுவும் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க. ஒரு 25 வயது 30 வயது இருக்கும்போது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த தலைமுடி உதிர்தல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு என்னதான் ஒரு தீர்வு? ஸோ ஹேர் ஆயில் நம்ம வந்து ஸ்பெஷலாக நிறைய ஹேர் ஆயில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எந்த அளவுக்குங்க நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுது? ஸோ ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறையை பொறுத்த வரைக்கும் என்ன உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம்? முக்கியமாக ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர். எனக்கு வந்து ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்குங்க, சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நான் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இதனால் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ஜாபுக்காகவோ என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ வேறு இடத்துக்கு போகும்போது ஹேர் ஃபால் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த தண்ணீரோட தன்மையினாலையும் நமக்கு தலைமுடி உதிர்தல் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப பாடி வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது, எனக்கு வந்து நியூட்ரிஷன் லெவலும் குறைவாக இருக்குது, ஸோ உடலில் நிறைய மாற்றங்கள் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஏற்படலாம். இல்லை அதிகமான டஸ்ட்டில் இருக்கிறதுனாலையோ, இல்லை பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையோ, இல்லை டேண்ட்ரஃப், நம்ம தலையில் வந்து அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரலாம். இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ இந்த ஹேர் ஃபால் தலைமுடி உதிர்தலை நம்ம சரி செய்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன? அப்போது உணவு முறை ரொம்ப முக்கியங்க. நம்ம ஹாட் வாட்டர் தான் இருக்குன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உணவு முறையும் நம்ம சாப்பிடணும். ஏன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது. பட் நம்ம ஒரு ரெமெடி சொல்கிறோம், இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாள், அதாவது ஒரு 2 மாத காலமாவது அந்த உணவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணுங்க. அந்த உணவை கரெக்டாக நீங்கள் எடுக்கும்பொழுது தான் ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிசல்ட் வரும். அதே மாதிரி கிரே ஹேர் பிரச்சனை இன்றைக்கி எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த நரைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அந்த நரைமுடியை சரி செய்கிறதுக்கும் தலைமுடி வளர்ச்சி நார்மலாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பொடுகு சார்ந்த பிரச்சனைகள் குணமாவதற்கும் என்னென்ன பண்ணலாம், எந்த உணவுகள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடணுன்றதும் நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ உணவு முறையில் வழக்கமாக சொல்கிறது தான், மேம் நான் வந்து நட்ஸ் நிறைய சாப்பிட்றேன், ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன், அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி மாதுளை நிறைய சாப்பிட்றேன், அத்திப்பழம் சாப்பிட்றேன், ஸோ பீட்ரூட் இது எல்லாமே சாப்பிட்றேன், இதுவுமே நீங்கள் உணவில் சேர்த்து எடுத்துக்கலாம். இதனோட முக்கியமாக தினம்தோறும் இந்த சூரணத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த சூரணம் நம்ம எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முதல்ல கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கல்லீரல் தான் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ரெகுலராக இது என்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள். ஸோ அதிகமாக ஆயிலி ஃபுட் எடுக்காதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதிகமான ஸ்பைஸியாக உப்பு
உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் இதை எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூர்ணம் இது வந்து ஒரு கற்ப மருந்துனே சொல்லலாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னா, கரிசாலை பொடி. ஸோ நல்ல வெள்ளை கரிசாலை பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் இருக்கும், நிறைய பிராண்டட்லேயும் இப்போ கிடைக்குது. இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளவு தேவை அப்படின்னா ஒரு 100 கிராம். ஸோ வெள்ளை கரிசாலை பொடி நமக்கு 100 கிராம் தேவைப்படுது. அதே மாதிரி கருவேப்பிலை பொடி. ஸோ கருவேப்பிலை பொடி வீட்டிலே நம்ம செய்யலாங்க. ஸோ வீட்டிலே நல்லா நிழலில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு அந்த பவுடர், ஸோ வெள்ளை கரிசாலை பொடியும் கருவேப்பிலை பொடியும் ரெண்டுமே சேர்ந்து 100 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இதனோட நம்ம சீரகம் எடுத்துக்கணுங்க. சீரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது. ஸோ சீரகம் எவ்வளவு தேவைன்னா 20 கிராம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கரிசாலை பொடி கருவேப்பிலை பொடி ரெண்டுமே சேர்ந்து இப்போ 200 கிராம் இருக்குன்னா 20 கிராம் சீரக பொடி, 20 கிராம் மஞ்சள் இதனோட சேர்க்கணும், 20 கிராம் கடுக்காய் பொடி சேர்க்கணும். ஸோ கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போதே தலைமுடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமானதுங்க. துருப்பு சக்தி உள்ளே போகும்போது உடல் உறுப்புகள் நமக்கு வலிமையாகுது. அதே மாதிரி தான் தாண்டிக்காய் பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ தாண்டிக்காய் பொடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துவர்ப்பு சுவை. இது வந்து பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து இந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை இதை சாப்பிடணுங்க. 2 வேளை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் இல்லைன்னா தேனில் கலந்து சாப்பிடணும். எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க, சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெந்நீர்லேயே சாப்பிடலாம். இல்லைன்னா தேனில் கலந்து இதை பயன்படுத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நீங்கள் தேனில் கலந்து பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ தேனில் கலந்து ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு 2 மாதமாவது நீங்கள் பயன்படுத்துங்களேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு நடக்குது? கல்லீரல் வலிமையாக இருக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா இந்த கரிசாலை பொடி அப்படின்னு சொல்கிறது நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகளை சரி செய்துங்க. ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் சரி, நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுக்கும் சரி, நமக்கு இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கு கரிசாலை நமக்கு பயன்படுது. ஸோ கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம எடுத்துக்கணும், கருவேப்பிலை பொடியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக இந்த பொடியை காலை இரவு 2 வேளையும் தேனோடு கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. கழிவுகள் மட்டும் இல்லை, தலைமுடி வளர்ச்சிக்கும் இது உதவும். இதோட முக்கியமாக கண் பார்வை குறைபாடு ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை சரி செய்கிறதுக்கும் இது பயன்படுதுங்க. ஸோ கண் பார்வை குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குது. அது சரியாகிறதுக்கு, எனக்கு வந்து விஷன் குறைவாக இருக்குங்க, சுகர்னால டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி நம்மக்கிட்ட ஸ்பெஷல் கூந்தல் தைலம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு 4 வகை தைலங்கள் இருக்குங்க. அதில் இந்த கரும்பூலா தைலம் பயன்படுத்தலாம். ஸோ கரும்பூலா தைலம் அதனோட ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கரும்பூலா ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்கிறதும் ஹேருக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயிலாக இருக்கும். நிறைய பேருக்கு ஹேர் தின்னிங் இருக்கும், தலைமுடி நல்லா திக்காக இருந்துச்சுங்க, இப்போ ரொம்ப மெல்லிசாக மாறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்குமே இது வந்து பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மருந்து, அது வந்து காயக்கருப்பு மருந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.